அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக என்னுடைய மாணவர்கிட்ட வந்து யோகா கற்றுக்கிட்டு நான் ஒரு உண்மையான சீடனாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து நியூரோ ப்ராப்ளம் இருக்குது. பார்க்கின்சன்னு பேர். பெராலிட்டிக் அட்டாக்கு முன்னாடி இது ஒரு சிம்டம்ஸ். பார்க்கின்சன் உலகத்திலேயே நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதியை குணப்படுத்த ஒரு மாத்திரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிண்டோபா ப்ளஸ். நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். 2010 வரைக்கும் நான் வந்து ஆசிரியர். 2010 ரிட்டையர் ஆகிட்டேன். நான் ஒரு என்சிசி ஆஃபீஸர் 6 வருஷம் இருந்துட்டேன். மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். மிலிட்ரி ட்ரைனிங்லேயும் யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அந்த மிலிட்ரினா அது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட 4 வகையான பயிற்சிகள் மட்டும் திரும்ப அவர் செய்து காட்டுவார்கள். அதில் குறிப்பாக சிரசாசனம் செய்யாமல் கற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வெளியில் வர முடியாது. என்சிசியாக மிலிட்ரி ஆஃபீஸராக கண்டுபிடிச்சிருக்கு, மாற்றிடுறாங்க. எனக்கு நான் போய் சேரும்போது 38 வயசு. 38 வயசில் கம்ப்ளீட்டாக அந்த மிலிட்ரி ஆஃபீஸுக்கு என்ன தேவையோ அந்த 38 வயசில் கொடுத்தாங்க. என்னால் தாங்கிறதே பெரிய ஆச்சரியம். அதிலிருந்து கற்றுக்கொள்கிற சில பயிற்சிகளை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன். 40 வயசு தாண்டி செஞ்சேன். சிரசாசனம் செய்யும்போது எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. கழுத்து மடங்கும்போது ஒரு ப்ராப்ளம். வயிற்றில் என்ன ஆகிடுது, அமினோ ஆசிட்ஸ் நம்ம வயிற்றுலேருந்து ஜீரணிக்கிறதுக்கு வயிற்றில் அமினோ ஆசிட்ஸ் உற்பத்தி ஆகும். அந்த ஆசிட் சாப்பிடாத போது சிரசாசனம் பண்ணும்போது அப்படியே என்றாய் உணவு குழாயும் இறப்பையும் சேரும் இடத்துல ஒன்று வந்துச்சு. அதனால் நான் சாப்பிடல, உடம்பே அப்படியே உருகி போச்சு. என்ன நினைச்சாங்க, சரி சுகர் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் அது சேசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு விட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதுலேருந்து வீட்டில் வர கொஞ்சம் நாளாச்சு. நானும் விடலை. எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கேன். 2010 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நிறைய 3 பெண்கள் 3 கல்யாணம் செஞ்சு எல்லாம் பண்ணுறது அதுலேயே ஆர்வமாக இருந்ததுனால தெரியும். 2018 அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு மெதுவாக இந்த நியூரோ ப்ராப்ளம் இருக்குது. அதை கூட கண்டுபிடிச்சேன். டாக்டர் சொன்னால் ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, என்னென்ன வந்து டைரக்ட் பண்ணிட்டா இருந்தாங்க, செலவழிச்சிட்டாங்க. ஒன்றுமே கண்டுபிடிச்சேன். கடைசியில் தான் நியூரோ ப்ராப்ளமாக தெரியல, நியூரோ தான் வந்தது. அதில் பார்க்கின்சன் கண்டுபிடிச்சேன். மெட்ராஸ் சென்னையில் வேலை செய்யல ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக முடியுது. நீங்கள் இனிமேல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கின்சன் வேறு இடத்துக்கு பார்க்கும்போது அந்த டாக்டர் தான் சொன்னாங்க, யோகா வாக்கிங் திரும்ப வச்சுக்கணும். யோகா பாதி வியாதியை குணப்படுத்தணும், மீதி வியாதி உங்கள் மனசு இருக்குது. டாக்டர் சுப்பாராவ்னு பேர். அவருக்கு ஏஜ் 75. நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி அவர் தான் எனக்கு டைரக்ட் நம்மளால் முடியணும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு 2 நாள் போட 2 நாள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு யோகாவில் 29% தான் கற்றுக்கிட்டேன். அந்த 29% கூட ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுமான்றது என்னால் சொல்ல முடியல. இப்போ இனிமேல் தான் நான் நாளைக்கு ஆரம்பிக்கணும். என்னுடைய மாணவர்
அவருக்கு நான் முதல்ல எனக்கு ரொம்ப பாராட்டு. இந்த அளவுக்கு மதுராந்தகத்தில் இந்த யோகா சொல்றதுக்கு ஒரு ஆசா குரு என்ற ஒரு நிலையை அடைந்து விட்டார். எனக்கு ரொம்ப அவரை தான் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் ஏதாவது ஒரு பீரியடு 2 பீரியடு கிளாஸ் நடத்திட்டு ஒரு பீரியடு ரெஸ்ட் எடுப்பேன். அது ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன். சாப்பிட கூட செஞ்சுவார் போல இருக்கு, பேசிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அவ்வளோ கருத்துக்களும் முக்கியமானது, தேவையானது. வாழ்வியல் கல்வின்னு சொல்கிறது உண்மைதான். எனக்கு அது இன்னைக்கு பார்க்கும்போது போதாது, இன்னும் 2 நாள் கற்றுக்கலாம் போல இருக்குது. இந்த 2 நாள் நமக்கு நல்லது நடக்க போகுது. அதனால் நாம் செலவழிக்க தயாராக தான் இருக்கிறோம். நானும் என் நண்பர்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளாக பால் சோசியலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூடயே வருவாங்க, பேசிக்கிட்டே வருவேன். எப்படி சார் சொல்கிறாங்க கேட்குறேன். வயசே கிடையாது. என் வயசு என்ன 71 ஆயிடுச்சு. அதனால் வயசை பற்றி பண்ணுங்க, உடம்பை பாருங்கள், சரியாக. ஆக என்னை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இந்த 2 நாட்கள் டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. நான் எப்பவும் கீழே விழுந்து உட்காந்து நல்ல நிலையில் இருந்தபோது கூட நான் உட்கார்றது கிடையாது. உட்காந்து தான் பார்ப்பேன். அது ஒரு யோகா தானே. அவர் என்னுடைய வீட்டில் பார்த்துட்டு சேரில் உட்காருங்க, சாஞ்சி உட்காருங்க. சாஞ்சிலாம் உட்காரலாம், சேரில் மாட்டேன். ஏன்னா யோகா வந்து கீழே உட்காந்து தான் கற்றுக்கணும். நம்முடைய உடல் அந்த நிலைக்கு தயார்படுத்திக்கணும். அதை நான் தயார்படுத்தினேன். அந்த பெருமையாக கொடுத்தாச்சு. மிகச்சிறப்பாக இருக்குது. அவர் உதவி பண்ண நீங்கள் 2 பேரும் இன்னொருத்தர் அவர் நன்றாக பண்ணீர்கள். உங்களோட பயிற்சி ரொம்ப நாள் பயிற்சின்றது தெரியுது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுத்தது கூட ஒரு 4-5 தான் முடிவு போகிறீங்களால செய்துப்போம். நான் கைட் பண்ணுறேன். ஓகே, மிக்க நன்றி. அனைவரும் நன்றி.